இன்னைக்கு நமக்கு அழகான ஒரு தலைப்பு நம்ம பார்க்கிறோம். என்னது? ரிலே ஆன் த லார்ட். கீழே சொல்லுகிறது, தேவனை யாரை சார்ந்திருக்க வேண்டும்? என்னை நீங்க சார்ந்திருக்க தேவையில்லை, இந்த சபையை சார்ந்திருக்க தேவையில்லை, சபையின் போதகரை நீங்க சார்ந்திருக்க தேவையில்லை. யாரை சார்ந்திருக்க வேண்டுமா? தேவனை நீங்கள் சார்ந்திருக்க வேண்டும். ஆமென். எடுத்துக்கொள்ளுங்க. 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 18 19 வசனம். எடுத்தவங்க வாசிங்க. 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 18 19. Second Chronicles chapter 13 verses 18 and 19. எடுத்தவங்க வாசிங்க. 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 18 19 வசனம். படிங்க படிங்க. ஓகே, சரி. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள அன்பு தெய்வமே, நன்மை நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில ஆண்டவரே இந்த வசனத்தை கொண்டு எங்களோடு கூட இடைப்படுங்க. நீர் பேச நாங்கள் கேட்க ஆயத்தமா இருக்கிறோம். இந்த சத்தத்தை வெளிப்படுத்துங்க, நாமத்தை மயப்படுத்துங்க. இயேசுவின் மூலமாக கேட்க நல்ல பிதாவே, ஆமென். ரைட். ஓகே, இங்க 2 விதமான ஒரு கூட்டம் கொடுக்கப்பட்டிருக்குது. 2 பேரும் யாரு? 2 பேர் யாரு? அவங்க 2 பேரும் தேவனுடைய பிள்ளைகள், தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள். ஒன்னு இஸ்ரவேல் தேசத்தார், இன்னொன்னு யூதாவின் குலத்தார். ரைட். 2 பேரும் தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், தேவனை அங்கீகரித்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறவர்கள். ஆனால் இங்க ஒரு வசனம் என்ன சொல்கிறது? 18ஆம் வசனம் சொல்கிறது, என்ன இருக்குமா? யூதர்கள் என்ன பண்ணாங்க? இஸ்ரவேலை மேற்கொண்டார்கள். யூதர்கள் என்ன பண்ணாங்க? இஸ்ரவேலை எப்படி மேற்கொண்டாங்க? எதனால மேற்கொண்டாங்க? அவர்கள் தேவனை சார்ந்திருந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. அவர்கள் என்ன பண்ணாங்க? தேவனை சார்ந்திருந்தார். நாம் தேவனை சார்ந்திருக்கும் போது நம்மையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? மேற்கொள்ளும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வார். ரைட். ஒருத்தர் இப்படியாக சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் தவறாக போகும்போது, இல்ல தவறான சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போகும்போது நீங்கள் கலங்க தேவையில்லை. அமைதியா உட்காருங்க, ரிலாக்ஸா இருங்க, ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம், நம்ம கையில இருந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம், நம்முடைய கரங்களை நாம் நம்பிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனை சார்ந்திருக்க வேண்டும். யாரை சார்ந்திருக்கணுமா? தேவனை சார்ந்திருக்க வேண்டும். பாருங்க 3ஆம் வசனம் பாருங்க. அதே 13ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் படிச்சு பாருங்க. 3ஆம் வசனம் 13:3. 4 லட்சம் பேராகிய பராக்கிரம சேவரின் ராணுவத்தாரை யுத்தத்திற்கு ஆயுதம் பண்ணினார். யெரொபெயாம் தெரிந்து கொள்ளப்பட்ட 8 லட்சம் பேராகிய பலத்த பராக்கிரமசாலிகள் அவனுக்கு எதிராக யுத்தத்திற்கு நிறுத்தினார். ரைட். ஓகே, இங்க கவனிங்க. 2 கூட்டத்தார் இருக்காங்க. ஒன்னு ஏற்கனவே சொன்ன, ஒன்னு யாரு? இஸ்ரவேல் தேசத்தார், 2வது யூதா தேசத்தார். பாருங்க, இந்த யூதா குலத்துல அவங்களுக்கு இருந்த சேனை பார்த்தீங்க என்று சொன்னால் எத்தனை பேர் இருந்தாங்க? வசனம் சொல்கிறது 4 லட்சம் பேர். எத்தனை பேரு? அடுத்தது இஸ்ரவேல் தேசத்தார், அவங்களுக்கு இருந்த சேனையுடைய அந்த எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு? 8 லட்சம். அதாவது இவங்களை காட்டிலும் அதிகமானவர், இவங்களை காட்டிலும் யூதர்களை காட்டிலும் அதிகமான ஒரு சேனையை வைத்திருக்காங்க. ஆனால் பராக்கிரமான சேனை வைத்திருக்காங்க. எப்படிப்பட்ட சேனை வைத்திருந்தாலும் கூட அவர்கள் என்ன சொல்றது, அவர்கள் அடிக்கப்பட்டார்கள், இல்லைன்னா அவர்கள் அடிமையாக்கப்பட்டார்கள். ஆனால் கர்த்தரை சார்ந்த யூதா குலத்தார் என்ன பண்ணாங்களா? அவர்கள் மேற்கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, கவனிங்க. இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம், நம்முடைய பலத்தை நாம் சார்ந்திருக்கிறோம், நம்முடைய
பலத்தை, நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி நம்முடைய பலத்தை சார்ந்திருக்கிறோம். ஒரு சிலவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, யாரை சார்ந்திருப்பாங்க, அவங்களுடைய புத்தியை சார்ந்திருப்பாங்க, ஞானத்தை சார்ந்திருப்பாங்க. ஒரு சிலவங்க அவங்கள்ட்ட இருக்க திறமையை சார்ந்திருப்பாங்க, ஒரு சிலவங்க அவங்கள்ட்ட இருக்கிற தாளந்தரை சார்ந்திருப்பாங்க. அதான் சங்கீதக்காரன் மிக தெளிவாக சொல்கிறான். அதை எடுத்து படிங்க. 20ஆம் சங்கீதம் 7-8 வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 20ஆம் சங்கீதம் 7-8, Psalms 28:7-8. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் தேவனை சாராமல், உங்களுக்கு இருக்கிற பேக்ரவுண்ட், உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பின்னணி காரியம், உங்கள்கிட்ட இருக்க படிப்பு, உங்கள்கிட்ட இருக்க ஞானம், உங்கள்கிட்ட இருக்க தாளந்தரை நீங்க சார்ந்திருந்தீங்கன்னா, கீழே 9ஆம் அதை கீழே நீங்க 8ஆம் வசனம் படிச்சு பார்த்தாங்கன்னா, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து யாருங்க, நிற்கிறோம். யார் நிமிர்ந்து நிற்பா? கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. நீ கர்த்தரை சார்ந்திருந்தால் நீ யார் விழுந்து போனாலும் ஆண்டவர் உங்களை நிமிர நிற்ப வைக்கவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே பாருங்க, இன்னொரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது, குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஆனால் எங்க யார்கிட்ட ஜெயம் வருமா? கர்த்தரால் வரும். நம்மள்ட்ட இருக்கிற பணத்திலிருந்து ஜெயம் வராது, நம்மள்ட்ட இருக்கிற பலத்திலிருந்து, நம்மள்ட்ட இருக்கிற தாளந்திலிருந்து எந்த ஜெயமும் வராது. கர்த்தரால் தான் ஜெயம் வரும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது என்ன பண்ணா, எல்லா சூழ்நிலைகளிலும் அவன் கர்த்தரை சார்ந்திருந்தான். தவறு செய்யும் போது கூட என்ன பண்ணா, ஆண்டவர் என்ன பண்றான், ஆண்டவருடைய தீர்க்கதரிசி வந்து என்ன பண்றான், அவன்கிட்ட வந்து சொல்லுகிறான், நீ தெரிந்து கொள், என்ன தெரிந்து கொள், 3 காரியங்களை தெரிந்து கொள். ஒண்ணு வந்து என்னது, 3 நாட்கள் ஒரு என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய ஒரு வியாதி உன் தேசத்துக்கு வர அப்படின்னு சொல்லி 3 காரியத்தை சொல்லுகிறாங்க. அந்த நேரத்தில் கூட அவன் சொன்னது என்னது, நான் எந்த மனுஷன்ட்டு நான் விழ மாட்டேன், யார்கிட்ட போய் விழுவேன், என் கர்த்தர் மேல். அவன் கர்த்தரை சார்ந்திருந்தான். அவன் கர்த்தரை சார்ந்த நிமித்தமாக என்ன நடந்தது, அவனுக்கு பலன் கிடைத்தது, அவன் காரிய சித்தியாய் மாறினான். ஆமென், ஹல்லேலூயா. நீ தேவனை சார்ந்திருக்கும் போது உன் காரியங்களை ஆண்டவர் வாய்க்க செய்வார். இன்னொரு ராஜா பாருங்க, 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்துல இன்னொரு ராஜா கொடுக்கப்பட்டிருக்கு, ஆசா ராஜா. அவன் என்ன பண்ணுகிறான், அவன் நீ தேவனை சாரவில்லை, அவன் யாரை சார்ந்திருந்தான், யுத்தங்கள் சேனையை சார்ந்திருந்தான். என்ன நடந்துச்சு, அவன் தோற்று போனான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படியே கீழே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, வியாதி நேரத்திலையும் கூட அவன் யாரை சார்ந்தானா, டாக்டர்கள் என்னை காப்பாற்றுவார்கள் சொல்லி டாக்டரை சார்ந்து கொண்டிருந்தான். வியாதியிலேயே என்ன பண்ண, அவன் மரித்து போனான். வியாதியில் என்ன பண்ணா, மரித்து போனான். நாம் தேவனை சார்ந்திருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. யாரையும் சார தேவையில்லை, நீங்க கர்த்தாதி கர்த்தர். அதை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அருமையான அழகர் போதனை சொன்ன என்ன சொல்லுது, இயேசு கிறிஸ்து என்னவா, அவர் நேற்றும் இன்றும் என்று, அவர் நேற்று செய்தது போல இன்றைக்கும் செய்வார், இன்று செய்தது போல அவர் நாளைக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவரை நீங்கள் சார்ந்திருக்கும் போது, அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, அவருக்குள்ளாக நீங்கள் நம்பி இருக்கும் போது ஆண்டவர் பல அற்புதங்களை உங்களுக்கு செய்வார். பாருங்க, இன்னொரு வசனம் பாருங்க, 2 நாளாகமம் 26:5 வசனம் படிங்க. 2 நாளாகமம் 26:5 அதோடைய பின்பகுதி 26:5. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதினங்கி இருந்தார்கள். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. உசியா ராஜா எப்போ கர்த்தரை தேடினானோ கர்த்தர் என்ன பண்ணார், அவனுக்கு ஆமென் காரியத்தை வாய்க்க பண்ணினார். ஆமென். கீழே படிச்சீங்கன்னா அவன் கர்த்தரை தேடுறத கொஞ்சம் விட்டுட்டான். என்ன நடந்துச்சு, அவன் அப்படியே மரித்து போனான் என்று சொல்லி, நம் கர்த்தரை தேடும் போது உங்களுடைய காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார், வாய்க்க பண்ணுவார். சரி, நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு சம்பவம், நம்மளுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு வசனம் தான். இந்த வேதாகமத்தில் இருக்கிற மத்திய வசனம் என்னது, சாம்ஸ் 118ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுது, நாசில சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பது நலம். ஆமென், ஹல்லேலூயா. அப்புறம் கீழே 9ஆம் வசனம் சொல்லுது, பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் யார் மேல பற்றுதலா இருக்கணுமா, கர்த்தர் மேல நாம் பற்றுதலா இருக்க வேண்டும். ஆமென்,
ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். நாம் தேவனை சார்ந்திருக்கும் போது, கர்த்தரை சார்ந்திருக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? அன்னைக்கு எப்படி யூதர்கள் மேற்கொண்டார்களோ நாமும் மேற்கொள்ளுவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட், கவனிங்க. இப்ப பாருங்க, இந்த யூதர்கள் வெறும் சொல்வது மாத்திரம் கிடையாது. வெறும் அவங்க சொல்லலை நான் கர்த்தரை சார்ந்திருக்கிறேன், கர்த்தரை சார்ந்திருக்குன்னு சொல்லி அவங்க வாயிலிருந்து வார்த்தை வரல, அவர்கள் செய்கையும் செய்தார்கள். என்ன பண்ணாங்க? ஆக்ஷனாக இருந்துச்சு, செய்கை இருந்துச்சு. அதை நீங்கள் வசனத்தை படிச்சீங்கன்னா தெரியும். இது அது 5 காரியங்கள் அவர் செய்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க. அதே 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் எடுத்துங்க, வாசிங்க. 11ஆம் வசனம். அவர்கள் தினந்தோறும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும். ஓகே, சரி, போதும். கவனிங்க. அவர்கள் கர்த்தரை சார்ந்திருந்தார்கள். எப்படி வெளிப்படுத்தினாங்க, எப்படி வெளிக்காட்டினாங்க? ஃபர்ஸ்ட் அவங்க என்ன செய்தாங்க? they presented the burnt offering. ஆமென், ஹல்லேலூயா. இவர் என்ன பண்ணாங்க? சர்வாங்க தகன பலிகளை என்ன பண்ணாங்க? அவர்கள் செலுத்தினார்கள். ரைட், ஓகே. இப்போ உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், எத்தனை பலிகள் இருக்குது வேதத்துல? எத்தனை விதமான பலிகள்? லேவியர் ஆகமத்தில் ஆண்டவர் கொடுக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு பலிகளை கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்தாருக்கு ஆண்டவர் கொடுத்த பலிகள் என்னது? எத்தனை பலிகள்? 5 விதமான பலிகள். எத்தனை பலிகள்? 5 different sacrifice. வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்க 5 விதமான பலிகள். அந்த 5 விதமான பலிகளில் ஒரு முக்கியமான ஒரு பலி சர்வாங்க தகன பலி. சர்வாங்க தகன பலி. இந்த சர்வாங்க தகன பலி எப்போ செலுத்துவாங்க? எப்ப செலுத்துவாங்க? தவறுகள் செய்யும் போது, பாவம் செய்யும் போது என்ன நடக்குமா? அவர்கள் என்ன பண்ணுவாங்க? நீங்க லேவியராகமம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர்கள் என்ன பண்ணும்? ஆண்டவருக்கு முன்பதாக அவங்க என்ன பண்ணும்? குற்றமில்லாத ஒரு ஏதாவது ஒரு கிடாயோ இல்லை என்ன சொல்றது ஒரு புல், அதை என்ன பண்ணும்? எடுத்துக்கொண்டு வந்து அவர்கள் அவங்களுடைய தகுதிக்கு தக்கதாக அவர்கள் சர்வாங்கமாக அந்த தகன பலிகளை அவர் என்ன பண்ணுவாங்க? செலுத்துவாங்க. பாருங்க, இவங்க கர்த்தரை சார்ந்திருந்தாங்க. எப்படி காட்டினாங்க அப்படி சொன்னா, ஒவ்வொரு நாளும் அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார்கள் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து கொண்டே இருந்தாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா, இன்னைக்குள்ள சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போய் கிடக்கு. இன்னைக்கு எல்லா உபதேசங்கள் எல்லாம் மாறி கிடக்கு. இன்னைக்கு எங்க போனாலும் ஹைப்பர் கிரேஸ், என்ன போனாலும் என்ன டீச்சிங்கு? ஹைப்பர் கிரேஸ் டீச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? கிருபை. கிருபை கிருபை தான். கிருபை இருக்கு, எல்லா கிருபை இருக்கு. ஆனால் தவறுகளை நாம் என்ன பண்ணோம்? அறிக்கை செய்ய வேண்டும். மனம் திரும்பி நாம் வர வேண்டும். ஒரே ஒரு வசனத்தை வைத்துக் கொள்வார்கள். எல்லாருக்கும் தெரியும். 1:1:7 என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்ன பண்ணுமா? சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரே ஒரு வசனத்தை வைத்து அவங்க என்ன பண்றாங்க? பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் 3 அந்த வசனத்தில் வச்சிருவாங்க. நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக செய்யப்பட்ட பாவம், ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ செய்கிற பாவம், ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ இந்த ஆயுசு நாட்கள் வாழும்படிக்கும் இருக்கிற அந்த நாட்கள் செய்யுங்கிற பாவத்தையும் என்ன பண்ணுவாராம்? இயேசு மன்னித்துருவார் அப்படின்னு சொல்லி கிருபை டீச்சிங்கள், ஹைப்பர் கிரேஸ் டீச்சிங் நிறைய இடத்துல பரவி கொண்டிருக்குது. நம்முடைய நாட்களில் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். மனம் திரும்பி நாம் வர வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. மனம் திரும்பி நாம் வர வேண்டும். இன்னைக்கு மனம் திரும்புவதே கிடையாது. நீ லைசன்ஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க. எங்க போனாலும் லைசன்ஸ் ஈஸியாக என்ன சொல்றது? லைசன்ஸ் என்ன பண்ணலாம்? லைசன்ஸ் என்ன பண்ணலாம்? வண்டி ஓட்டலாம். எந்த போலீஸ் பிடிச்சாலும் என்ன ஆகும்? நம்ம அந்த லைசன்ஸை காட்டிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக தப்பிச்சிடலாம். அதே போல தான் பாவம் செய்கிறதுக்கு இன்னைக்குள்ள போதர்கள் என்ன ஆயிட்டாங்க? லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க. என்னது? தவறுகள் நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க. ஏசப்பா என்ன பண்ணிடுவார்? உங்களுடைய பாவங்களை அன்னைக்கே சிலுவையில் அவர் விலக்கிரயம் செய்து விட்டார். நீ ரட்சிக்கப்பட்ட பிறகும் நீ மரணத்துக்கு வரைக்கும் செய்கிற பாவத்திற்கு ஆண்டவர் விலக்கிரயம் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆனால் வசனம் அப்படி சொல்லலைங்க.
ஒவ்வொரு நாளும் நீ மனம் திரும்ப வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. உன் பாவங்களோடு நீ வாழக்கூடாது. பாவங்களை விட்டு நீ மனம் திறந்து மனம் திரும்பி இயேசுவிடத்தில் நீ வர வேண்டும் ஒவ்வொரு நாளும். அதான் வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகள் தக்கதான பலன் எங்க யார்ட்ட இருக்கு? அவரோடு கூட வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு மேல நீங்க படிச்சீங்கன்னா, பாவம் செய்யறவன் என்ன ஆகட்டும், இன்னும் பாவம் செய்யட்டும். பரிசுத்தமா இருக்கிறவன் என்ன பண்ணுமா? இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதிரி சூழ்நிலைகள் நாம் மாற்ற வேண்டும். நம்முடைய காலங்களில் நாம் மாற்ற வேண்டும். இப்படிப்பட்ட தவறான உபதேசங்களுக்கு நாம் செவி கொடுக்க கூடாது. என்ன பண்ணக்கூடாது? செவி. இதெல்லாம் ஹைப்பர் கிரேஸ் டீச்சிங், ஹைப்பர் கிரேஸ். இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து இவர்கள் யூத குலத்தார் என்ன பண்ணாங்க? அவர் ஒவ்வொரு நாளும் அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கொண்டிருந்தாங்க. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க தேவனை சார்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? சர்வாங்க தகன பலிகள். அதாவது உங்களுடைய பாவத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணும்? அறிக்கை செய்ய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அறிக்கை செய்ய வேண்டும். பாருங்க, யோபு பாருங்க, யோபு பாருங்க, ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணா வசனத்தை படிங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 1:5. படிங்க, யோபு 1:5. விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்துப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின் படியையும் சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்துவான். ரைட், ஓகே. பாருங்க, யோபு ஒவ்வொரு நாளும் காலையில அந்த விருந்துகள் முடித்த பிறகு ஒருவேளை தெரியாம என் பிள்ளைகள் என்ன பண்ணிருப்பாங்க? தவறுகளை செய்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி காலையில எழுந்து என்ன பண்ண, ஒவ்வொருத்தருடைய எண்ணிக்கை தக்கதாக சர்வாங்க தகன பலிகளை என்ன பண்ணாரா? யோபு செலுத்தினான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தணும்னு சொல்ல நான் சொல்லல. நான் சொல்றது, நீங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் தெரியாமல் செய்த தவறுகளை ஒருவேளை இன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே, ஆண்டவரே நான் நேற்று தினத்துல நிறைய காரியங்களை நான் தெரிஞ்சும் தெரியாம செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, இன்னைக்கு நான் என்ன பண்ணக்கூடாது, அந்த தவறுல நான் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுடைய தகன பலிகள், அதாவது நீங்கள் தேவனுக்கு முன்பாக மனம் திரும்ப வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை சார்ந்திருப்பது என்று சொன்னால் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஆமென். இந்த யூத கோலச்சார் அதான் செஞ்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? சர்வாங்க தகன பலிகளை ஆண்டவருக்கு செலுத்தினார்கள். வசனம் சொல்லுகிறது 28ஆம் நீதிமொழி 28:13 என்ன சொல்லுது? மனம் திரும்பி உன் பாவங்களை என்ன பண்ணுமா? அறிக்கை இடுங்க, அதை அறிக்கையிட்டு விட்டு விடுங்கள் என்று சொல்லி ஆண்டுடைய வசனம். அப்பதான் என்ன கிடைக்குமா நமக்கு? கர்த்தரிடத்துல நமக்கு இரக்கம் கிடைக்கும். அந்த பாவத்தோடு நாம் இருக்கக்கூடாது. பாவத்தை என்ன பண்ணும்? விட்டு விட வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். காரியம் அவங்க என்ன செஞ்சாங்க? சர்வாங்க தகன பலிகளை என்ன பண்ணாங்க? ஆண்டவருக்கு செலுத்தினாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அது என்ன காட்டுகிறது? நாமும் ஆண்டவருக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறது. ரெண்டாவது என்ன செய்தாங்க பாருங்க. அதே அந்த 11ஆம் வசனம் படிங்க. 2 நாளாகும் 13, 11. அந்த 11ஆம் வசனத்தை அப்படியே வச்சுக்கோங்க. 13, 11. அவர்கள் தினந்தோறும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சுகந்த வாசனையான தூபத்தையும் செலுத்தி காலையிலும் மாலையிலும் பரிசுத்தமான மேஜையின் போதும். பாருங்க, ரெண்டாவது அவங்க செய்த காரியம், they offered fragrant incense. ஆமென், ஹல்லேலூயா. என்ன சொல்றது? என்ன சொல்றது? தூப வர்க்கத்தை, ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு தூப வர்க்கத்தை என்ன பண்ணார்களாம்? அவர்கள்
எழுப்பினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஏற்ற தூபவர்க்கம் என்னது? எல்லாருக்கும் தெரிந்ததுதான். ஆண்டவரை துதிப்பது, ஆண்டவரை ஆராதிப்பது. நம்முடைய ஆராதனை எப்படி இருக்குமா? ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு சுகந்த வாசனையா இருக்க வேண்டும். ஆமென். காரியம் அவங்க என்ன செஞ்சாங்க? சர்வாங்க தகன பலிகளை ஆண்டவருக்கு செலுத்தினாங்க, அதாவது மனம் திரும்பினாங்க. ரெண்டாவது என்ன செய்தாங்க? அவங்க தேவனை ஆராதித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க மனம் திரும்பணும். ரெண்டாவது என்ன பண்ணுமா? ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நீங்க உண்மையா நீங்க ஆராதிச்சீங்கன்னா, உண்மையாய் தேவனை நீங்க உயர்த்தினீங்கன்னா, வசனம் சொல்கிறது, என் நாமம் பிரஸ்தாபமாக்கும் எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். அவருடைய நாமத்தை நீங்க பிரஸ்தாபப்படுத்தி பாருங்க, அவருடைய நாமத்தை நீங்க ஆராதிச்சு பாருங்க. அவர் நீங்க இருக்கிற எந்த இடமா இருக்கட்டும், ஒருவேளை வீட்டுல இருக்கலாம், ஒருவேளை வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், ஒருவேளை ஆலயத்துல நீங்க இருக்கலாம், உண்மையாய் நீங்க ஆராதிக்கும் போது ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி வரும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்துல ஆண்டவரை அவன் பார்க்கிறான். யாரை பார்க்கிறான்? சிங்காசனத்தில் வீட்டிருக்க தேவனை பார்க்கிறான். சிங்காசன வீட்டிருக்க தேவனை பார்த்த உடனே என்ன நடக்குது? அந்த இடம் முழுவதுமாக, ஏசாயா இருந்த அந்த இடம் முழுவதுமாக ஆண்டோடைய பிரசனத்தினால நிரப்பினது. உடனே என்ன பண்ணுகிறான்? உடனே அவன் என்ன பண்றான்? உடனே அவன் சொல்றான், நான் அதமானேன். உடனே என்ன பண்ண? தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறான். ஐயோ, தவறான என்ன, பாவியான எனக்கு ஆண்டவர் சேனைகளில் உட்கார்ந்திருக்கிறார், அவர் சிங்காசனருடனாய் சிங்காசனத்தில் வீட்டிருக்க அந்த இயேசுவை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறான். அடுத்தது அவனுக்கு என்ன கிடைக்கிறது? அழைப்பு கிடைக்கிறது. ஆமென். அல்லேலூயா. என்ன அழைப்பு? ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும்படியாக ஒரு அழைப்பு கிடைக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ரெண்டாவது காரியம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, உங்க உள்ளத்துல நீங்க இருக்கிற இடங்களில் நீங்கள் உண்மையாக ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். உண்மையான சுகந்த வாசனையை ஆண்டவருக்கு நீங்க செலுத்தி பாருங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அந்த சுகந்த வாசனை அவர் என்ன பண்ணுவாரா? ஏற்றுக்கொள்வார். இஸ் a fragrant incense அப்படின்னு சொன்னா அவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆராதனையாக இருக்க வேண்டும். யோசபாத் பார்க்குறாங்க. யோசபாத் பாருங்க, ஒரு பெரிய சேனை அவனுக்கு விரோதமாய் வருகிறது. பெரிய சேனை வந்தபோது அவன் பயப்படவில்லை. அவன் என்ன செய்கிறான்? சிறு பிள்ளைகளை கொண்டு எல்லாரையும் முன்பாக வைத்து அவன் தேவனை ஆராதித்தான். நடந்தது என்ன? அந்த எதிரின் சேனைகள் தங்களுக்குள்ளாக மாய்ந்து கொண்டார்கள் என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. நீங்கள் ஆராதிக்கும் போது உங்கள் சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. உங்கள் கண்களுக்கு தெரியாம நீங்கள் எதிர்பார்க்காமல் இருக்கிற காரியங்கள் ஒருவேளை பெரிய பிரச்சனையா இருக்கலாம். நீங்க தேவனை மாற்ற ஆராதித்து பாருங்க, அந்த எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது சமமாக ஆண்டவர் மாற்றிக்கொண்டே இருப்பார். ஆமென். அல்லேலூயா. காரியம் நான் சொன்னேன், என்னது பண்ணாங்க? அவங்க சர்வாங்க தகன பலிகள், மாவத்திலிருந்து மனம் திரும்பினார்கள். இரண்டாவது என்ன செய்தார்கள்? சர்வாங்க ஃப்ராக்ரண்டிங் சுகந்த வாசனை ஆண்டவருக்கு செலுத்தினார், அதாவது ஆராதித்தார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். மூணாவது படிங்க, அதே படிங்க, 11ஆம் வசனம். மூணாவது 11 அதே வசனம். அவர்கள் தினந்தோறும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சுகந்த வாசனையான தூபத்தையும் செலுத்தி காலையிலும் மாலையிலும் பரிசுத்தமான மேஜையின் மேல் சமூக தப்பங்களை அடுக்கி வைக்கிறது. ஓகே. மூணாவது காரியம் அவங்க என்ன செய்தாங்கன்னு சொல்ல பார்த்தா, காலையும் மாலையும் என்ன பண்ணாங்க? மேஜைகளில அப்பங்களை அடக்கி வைத்தார்கள். ஆமென். அப்பம் என்று சொன்னால் என்ன? நம்முடைய கைகளில் இருக்கிற தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதக்காரன் மிக தெளிவாக சொல்கிறது, காலையிலும் மாலையிலும் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். ஆமென். அல்லேலூயா. இரவும் பகலும் காலை மாலையும் இந்த வேதத்தை நாம் படிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அந்த சங்கீதக்காரன் 1ஆம் சங்கீதம் எப்படியாக சொல்லுகிறது? 1:3 என்ன சொல்லுகிறது? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கணும் அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய வேதத்தை நீங்க பற்றி கொள்ள வேண்டும். ஆமென். பற்றி கொள்வது மாத்திரம் கிடையாது, கர்த்தருடைய வேதத்தின்படி நீங்க நடக்க ஒப்பு கொடுக்கணும்.
இந்த பாருங்க, இந்த யூத குலத்தார் என்ன பண்ணாங்க, காலையும் மாலையும் அந்த மேஜையில அடக்குனாங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை கரெக்டாக தியானித்து அவர் கரெக்டாக என்ன பண்ணாங்க, அதன்படி நடந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த நடந்ததுனால தான் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஜெயித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம என்ன பண்றோம், இந்த வேதகத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம், இதோடைய மகிமை நாம் புரியாம இருக்கிறோம். நான் எங்க போனாலும் சொல்லுவேன் ஒரே ஒரு காரியம், இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு எல்லார் கைகளிலும் இந்த பைபிள் இருக்கு. எல்லார் கைகளிலும் இந்த பைபிள் இருக்கு. 17ஆம் நூற்றாண்டுல 16ஆம் நூற்றாண்டுல ஒரு அருமையான ஒரு மகள் இருந்தான். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த வேதாகமம் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெறும் ஆலயத்தில் மட்டும்தான் இருக்கும். எங்க இருக்கும்? ஆலயத்தில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஆலயத்தில் மட்டும் இருக்கும், அந்த வேதத்தை யாரும் தொட முடியாது. வருவாங்க அங்கே அந்த ஆலயத்திலிருந்து அருமையான போதகர் ஃபாதர் என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த பரிசுத்த வேதாகமத்தை வைத்து பேசுவார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவங்க கேட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. ஆனால் அங்கே ஒரு சிறுமி அருமையான ஒரு பெண் இருந்தான். அந்த பெண்ணுடைய பேர் மேரி ஜோன்ஸ். என்ன பேரு? 16 வயசு. அந்த மேரி ஜோன்ஸ் பாருங்க, அவளுக்கு இருந்த ஒரு வாஞ்ச, எனக்கும் இந்த வேதாகமம் என்ன பண்ணும், இருக்கணும், எனக்கு சொந்தமாக ஒரு வேதாகமம் வேணும், எனக்கு ஆண்டவர் எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தை என்னன்னு சொல்லி நானும் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மேரி ஜோன்ஸுக்கு அந்த ஒரு வாஞ்சை இருந்துச்சு. என்ன நடந்துச்சு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேரி ஜோன்ஸ் என்ன பண்றா, அவளுக்கு இருந்த என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அவள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கா. கஷ்டப்பட்ட சூழ்நிலை. அந்த நாட்களில் அவளால் பைபிள் வாங்க முடியாது. ஆனாலும் என்ன பண்ணுறா, கோழி வளர்த்து கோழிலேருந்து வருகிற முட்டையை வைத்து விற்று என்ன பண்ணுறா, கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை என்ன பண்ணுறா, வீட்டுக்கும் யூஸ் பண்ணிட்டு அந்த பணத்தை என்ன பண்ணுறா, சேர்த்து வச்சு பணத்தை கொண்டு போய் ஃபாதர்கிட்ட கொடுக்குறா. ஃபாதர்கிட்ட போய் கொடுத்து, எனக்கு சொந்தமாக ஒரு பைபிள் கொடுங்க அப்படின்னு சொல்லி. அந்த ஃபாதர் சொல்கிற, என்கிட்ட இங்கே இல்லை, ஆனால் நீ பாரு ஒரே ஒரு இடத்துல இருக்கு. எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தனா, இங்கிருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 22 மைல் தூரத்தில் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு ஃபாதர்கிட்ட இருக்கு, நீ அங்கே போனா அப்படின்னு சொன்னால் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மேரி ஜோன்ஸ் என்ன பண்ணுறா, 22 மைல் என்ன பண்ணா, தனியாக அவளுக்கு இருந்த வாஞ்சியை பாருங்க, நடந்து போனால் அந்த இடத்துக்கு போய் அந்த பணத்தை கொடுத்து அந்த பைபிளை வாங்கி கொண்டு திரும்பவும் 22 மைல் என்ன பண்ணுறா, நடந்து பின்னாக வந்து ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்து, எனக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல பைபிளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு இருந்த வாஞ்சை பாருங்க. அந்த பற்றுதல் நிமித்தமாக இந்த கதையை கேட்ட அருமையான தாமஸ் சார்ல்ஸ் முல்லர் அவர் என்ன பண்ணாரா, பைபிள் சொசைட்டி ஆஃப் இங்கிலாந்து ஆரம்பித்தார். அதனோடு கூட வந்தது தான் நம்முடைய பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா. இன்னைக்கு நம்முடைய கைகளில் இருக்கிற வேத புத்தகம். ஆமென், அல்லேலூயா. அந்த 16 வயசு மகளுக்கு இருந்த ஒரு வாஞ்சையினால தான் இன்னைக்கு எல்லார் கைகள் என்ன இருக்கு, பைபிள் இருக்கு. இந்த பைபிளுடைய மகிமை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது சும்மா நம் கைகளை வைத்து கொள்ளக்கூடாது, சும்மா ஏதோ நாம் வைத்து கொண்டு கூடாது, நாம் ஏதோ பிடித்து கொண்டு கூடாது. இந்த வேத புத்தகத்தில் என்ன இருக்குதோ அதை நாம் படித்து கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. படிப்பது மாத்திரம் கிடையாது, நாம் தியானிக்க வேண்டும். வேதத்தில் நீங்க தியானிக்க ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு அழகான காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்ன பண்ணுவார், அவர் தெரியப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நிறைய நேரம் நம்ம யோசிக்கிறோம், நான் எங்க போனா நிறைய பிள்ளைகள்கிட்ட நாங்கள் போய் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணாதுங்க, வேதத்தை வாசிக்க கூடாது, வேதத்தை என்ன பண்ணக்கூடாது, அப்போ எல்லாரும் யோசிப்பாங்க, என்னடா இது இவர் புதுசாக சொல்றாரு வேதத்தை வாசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி. பாருங்க, வாசிப்பதற்கும் படிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. வாசிப்பதற்கும் படிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. கவனிங்க, நியூஸ் பேப்பரை நீங்க என்ன பண்ணுவீங்க, வாசிப்பீங்க. நியூஸ் பேப்பர் என்ன பண்ணுவீங்க, வாசிப்பீங்க. ஆனால் இந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, பாடத்திட்டங்களை என்ன பண்ணுவாங்க, படிப்பாங்க. அவங்களே அதை மட்டும் பாடத்திட்டம் மட்டும் எதுக்கு வாசிக்க மாட்டேன்றாங்க, எதுக்கு படிக்கிறாங்க, படிக்கும் போது என்ன வழக்குமா, அந்த ஞானம் வரும். இல்லை அப்படி சொன்னா என்ன, மனப்பாடம் பண்றதுக்காக படிப்பாங்க. கவனிங்க, வாசிப்பதும் படிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. வாசிப்பதற்கும் படிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. பாருங்க, நேற்றைய நியூஸ் பேப்பர் இன்னைக்கு அது என்னது, வேஸ்ட் பேப்பர். நேற்று ஒருவேளை அது சுடமான செய்தியா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு அது வேஸ்ட் பேப்பர், அது நம்ம குப்பைக்கு தான் நம்ம போடுவோம். அந்த நியூஸ் பேப்பரை நீங்க வாசிப்பதை போல உங்க வேதத்தை நீங்க வாசிக்க வேண்டாம். உங்க வேதத்தை நீங்க என்ன பண்ணணும்,
படிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் சார்ந்த என்ன சொல்றது, அழிந்து போகிற புஸ்தகத்தை படிக்கிறீங்க, அழியாத புஸ்தகத்தை உங்க கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தை நிறைய நேரம் நம்ம வாசித்து கொண்டிருக்கிறோம். நாம் வாசிக்க கூடாது, இதை நாம் படிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்கிறத படித்து பாருங்க. அது என்ன நடக்குமா, அந்த வசனங்கள் உள்ளத்தாக உங்க உள்ளத்துக்குள்ளாக கடந்து போகும். உங்களுக்கு ஞானத்தை ஆண்டவர் தருவார். அது மாத்திரம் கிடையாது, இந்த வசனங்களை கொண்டு ஆண்டவர் உங்களை வழி நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. காலையும் மாலையும் அவர்கள் என்ன பண்ணாங்க, அவர்கள் வேதத்தை தியானித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டளை என்னது, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன் கூடயும் இருப்பேன். நீ காரிய சித்தியா நீ மாறணும்னா, நீ ஜெயசாலியா நீ மாறணும் அப்படின்னு சொன்னா, இந்த பிரமாணம், இந்த வேத பிரமாணத்தை உன்னை விட்டு நீ என்ன பண்ணக்கூடாது, விளக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டோட வசனம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. யோசுவாக்கு கொடுத்த அதே கட்டளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இந்த பிரமாணத்தை, ஆண்டவருடைய வேதத்தை நாம் என்ன பண்ணணும், என்ன பண்ணும், ஒவ்வொரு நாள் நம்முடைய உள்ளத்துக்குள்ளாக வைத்துக்கொள்ள. இந்த படிக்கும் போது, இந்த வசனம் உள்ளத்துக்குள்ளாக கடந்து போகும்போது, வசனம் பஞ்ச காலம் சீக்கிரமாய் வரப்போகிறது. அப்பேற்பட்ட நாட்களில் நாம் வாழும்போது உள்ளத்துக்குள்ளாக இருக்கிற வசனத்தை கொண்டு ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. 3 காரியங்களை அவங்க செய்தாங்க. முதல் காரியம் என்னது, சர்வாங்க தகன பலிகளை அவர்கள் செலுத்தினார்கள். அதாவது பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். 2வது அவரை சுகந்த வாசனைகள் செலுத்தினார்கள். அதாவது உண்மையாக தேவனை நீங்க ஆராதிக்க வேண்டும். 3வது காலையும் மாலையும் என்ன பண்ணாங்க, அப்பங்களை என்ன பண்ணார்களாம், மேஜையின் மேல் அடக்கினார்கள். அதாவது கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் நீங்க என்ன பண்ணும், தியானிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இஸ்ரவேல் தேசத்தார் அந்த பிள்ளைகளுக்கு, அவங்களுக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் 12 வயசுக்குள்ள என்ன பண்ணிடுவாங்களாம், அவங்களுடைய நியாய பிரமாணத்தை கரெக்டாக சொல்லி கொடுப்பாங்க. கரெக்டாக என்ன பண்ணுவாங்க, சொல்லி கொடுப்பான். ஆனால் இன்னைக்குடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு வேதத்தை நாம் சொல்லி கொடுப்பது கிடையாது. வேதத்தை தவிர்த்து மற்ற விஷயங்களை நாம் இன்னைக்கு பாருங்க, நிறைய ஸ்கூலில் என்ன வந்துட்டு, அன்னைக்கு ஒரு ஸ்கூலில் போயிருந்தேன். அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஃபீஸ் இருக்கான். என்ன அப்படின்னா டிஎம்கே, அந்த டிஎம்கே அப்படி கிளாஸ் என்ன அப்படின்னு சொன்னால், டான்ஸு, வேற மியூசிக்கு, கராட்டே, டிஎம்கேவான். அதுக்குன்னு சொல்லி ஒரு ஃபீஸ். நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஃபீஸை கூட கட்டி அந்த என்ன பண்ணுறாங்க, அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணிக்குவாங்க, வழி நடத்தி கொண்டிருக்காங்க. அன்னைக்கு பாருங்கள், எல்லாவற்றையும் காட்டிலும் இந்த வேதத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து பாருங்க. உங்கள் பிள்ளைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் சிறக்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 4வது அவர்கள் என்ன செய்தார் பாருங்க. கீழே அது 11ஆம் வசனம் படிங்க. 4வது படிங்க, அந்த 11ஆம் வசனம் முடிச்ச இடத்துல பொன் குத்து விளக்கையும் அதன் விளக்குகளை சாயங்காலதோறும் ஏற்றுகிறதையும். ரைட், ஓகே. 4வது அவர்கள் செய்தது என்னது, அவர்கள் பொன் குத்து விளக்குல என்ன பண்ணாங்களா, தீபங்களை ஏற்றினார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு சாயங்கால நேரமும் என்ன பண்ணாங்களா, தீபங்களை ஏற்றினார்கள். தீபங்களை ஏற்ற வேண்டும் என்று சொன்னால் முக்கியமான தேவை என்னது, என்ன தேவை, எண்ணெய் இல்லாம தீபம் ஏற்ற முடியுமா? நான் ஏற்கனவே போன தடவை வரும்போது சொன்னேன், என்னது, நமக்குள்ளாக இருக்கிற அபிஷேகம். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த அபிஷேகத்துல நிரம்பப்பட வேண்டும். அபிஷேகத்துக்குள்ளாக நீங்க நிரப்பப்படும் போது, அபிஷேகம் உனக்குள்ளாக இருக்கும் போது உன்னுடைய வெளிச்சம் என்னவா மாறுமா, பிரகாசமாக மாறும். ஆமென். அல்லேலூயா. இயேசு அழகாக சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்ன சொல்லுது, உலகம் எங்கும் என்ன பண்ணுமா, உண்டு வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது அப்படின்னு சொன்ன. எப்ப பிரகாசிக்கும், அந்த எண்ணெய், அந்த அபிஷேகம் உனக்குள்ளாக இருக்கும்போது, ஆவியானவர் உனக்குள்ளாக இருக்கும்போது என்ன நடக்கும், பிரகாசமாய் மாறும். அடுத்தது ஆவியான உனக்குள்ளாக வரும்போது 2வது என்ன தெரியுமா நடக்கும், நாம் மற்றவர்களுக்கு சாட்சியாய் நாம் மாறுவோம். ஆமென். அல்லேலூயா. அநேகருக்கு நாம் சாட்சியாய் நாம் மாறுவோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது, பரிசுத்தாவின் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலனடைந்து அப்பொழுது என்ன பண்ணுவீங்களா,
உலகம் எங்கும் நீங்க சாட்சிகளாக இருப்பீங்க. ஆமென். நீங்க இருக்கிற இடத்துல சாட்சியா இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவை என்ன? அந்த என்ன பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல வர வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளாக வரும்போது என்ன பண்ணுமா? உங்களுடைய வெளிச்சம் பிரகாசமாக இருக்கும். ஆமென். அந்நியர்கள், அதான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்நியர்கள் அதை பார்த்து அவர்கள் யோசிப்பாருங்க, இவங்க யாருடைய பிள்ளைங்க? தேவனுடைய பிள்ளைங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்க நம்மளை பார்த்து தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வெளிச்சம் எப்படி இருக்கணும்? பிரகாசமா இருக்கணும். நம்முடைய வெளிச்சம் மங்கி போய் கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஒரு நம்முடைய வெளிச்சத்தை என்ன பண்ணிடணும்? உயரமான இடத்துல, எல்லாருக்கும் தெரியுமான ஒரு இடத்துல ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அதே மாதிரி பிரகாசமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள்ளாக தேவை. ஏற்கனவே நான் சொன்ன உங்களுக்கு, பேதுரு அபிஷேகம் பெறுவதற்கு முன்பதாக பயந்தான், இயேசுவை 3 தடவை மறுதலித்தான். ஆனால் என்றைக்கு அபிஷேகம் பெற்றுக்கொண்டானோ அன்னைக்கு அவன் தைரியமா சொல்லுகிறான், நீங்க தான் என்ன பண்ணீங்க? இயேசுவை கொன்னீங்க அப்படின்னு சொல்லி. இயேசு உங்க மூலியமாக தான் என்ன பண்ணார்? இயேசு மரித்தார் என்று சொல்லி மிக தெளிமையாக என்ன சொல்ல, மிக போல்டாக அவன் பிரசங்கம் பண்ணுகிறான். எதனால பிரசங்கம் பண்ணான்? போல்டு. எந்த போல்ட்னஸ் அவனுக்கு எப்படி வந்துச்சு? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அவன் மேல வந்துச்சு. ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு பிரசங்கம் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அபிஷேகம் உனக்குள்ளாக இருக்கும்போது உன்னுடைய வெளிச்சத்தை ஆண்டவர் பிரகாசம் பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. அந்த யூதர் ஜனங்க அதான் பண்ணாங்க. ஒவ்வொரு சாயங்கால நேரத்தில் அந்த பொன் குத்து விளக்கில் தீபங்களை அவர்கள் ஏற்றினார்கள். ஆமென். அல்லேலூயா. கடைசியாக 5வதாக என்ன செய்தா பாருங்க. 5வதாக, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் காவலை காக்கிறோம். காவலை காக்கிறோம் என்று சொல்லி தமிழில் சொல்லுகிறது. இங்கிலீஷில் சொல்லுகிறது, they observe the requirements of the Lord. ஆமென். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்களை அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். என்னத்தை எதிர்பார்க்கிறார்? அவர் எதிர்பார்க்கிறது 3 காரியம். அவர் காக்க வேண்டியது 3 காரியம். என்ன பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா, பாதுகாக்க வேண்டியது நீங்கள் இருக்கிற இந்த ஆலயத்தை. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம என்ன பண்றோம்? ஆலயத்தில் உள்ள பொருள் அப்படின்னு சொன்னோன்னே அதை நாம் ஏளனமாய் இப்படி விட்டு விடுகிறோம். ஆனால் ஆலயத்துடைய பொருட்களை நாம் பத்திரமாய் பாதுகாக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. you have to guard the temple of God. நீங்க இருக்கிற ஆலயத்துல, ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிற இந்த ஆலயத்துல நீங்கள் என்ன பண்ணுமா? ஆலயத்தினுடைய ஒவ்வொரு பொருட்களை பத்திரமாய் நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். 2வதாக என்னத்தை பாதுகாக்க வேண்டும்? உங்களுடைய சரீரத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். ஆமென். ஏனென்று சொன்னால் தேவனுடைய ஆலயம் எது? வெறும் பில்டிங் கிடையாது. ஆண்டுடைய வசனம் சொல்கிறது, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, என்ன சொல்லுது? நீங்களே ஆலயமாய் நம்முடைய சரீரத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். 3வது எதை நாம் பாதுகாத்துக் கொள்ளும்? நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் இருதயத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அவங்க என்ன பாதுகாத்தாங்க? கர்த்தருடைய ஆலயத்தை பாதுகாத்தாங்க. 2வது சரீரத்தை பாதுகாத்தாங்க. 3வது என்ன பாதுகாத்தாங்க? இருதயத்தை பாதுகாத்தாங்க. யோசித்து பாருங்க. தேவனை சார்ந்திருங்கள் என்று சொல்லி நான் சொன்னேன். ஆனால் இந்த யூத ஜனத்தை பாருங்க, தேவனை சார்ந்திருப்பது சொல்லி வெறும் சொல்லுவதனால செய்யல. 11ஆம் வசனத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவர்கள் ஆக்ஷன் மூலியமாக, செய்கன் மூலியமாக அவர் தேவர்களை சார்ந்திருந்தாங்க. கீழே அதே 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படித்து நாம் முடிக்கலாம். 18-19 என்ன சொல்லுது பாருங்க. 18-19 படிங்க. அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். யூத புத்திரரே தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். கர்த்தரை சார்ந்து கொண்ட நிமித்தமாக அவர்கள் என்ன பண்ணாங்களா? அவர்கள் மேற்கொண்டார்கள். எப்படி சார்ந்திருந்தாங்க? 5 காரியம். முதல் காரியம் என்னது? அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நாம் சார்ந்திருப்போம் என்று சொன்னால் நம்ம செய்ய வேண்டியது என்னது? நாம் மனம் திரும்ப வேண்டும். ஆமென். நம்ம மனம் திரும்ப வேண்டும். 2வது என்ன செய்தார்கள்? சுகந்த வாசனை ஆண்டவருக்கு செலுத்தினார்கள். அதாவது நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை உண்மையாக ஆராதிக்க வேண்டும். 3வது என்ன செய்தாங்க? அப்பங்களை ஒவ்வொரு நாளும், ராத்திரியும் பகலும், இரவும் பகலும் என்ன பண்ணாங்க?
அப்பங்களை மேஜையில ஒழுங்காக அடக்குனாங்க. நாம் என்ன செய்யணும்? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் எப்படி இருக்கணும்? தியானமா இருக்க வேண்டும் சொல்லி நம்ம சொன்னோம். 4வது என்ன பண்ணாங்க? பொன் விளக்குல எண்ணெய்களை, பொன் விளக்குல அந்த தீபங்களை ஏற்றி வைத்தார்கள். ஒவ்வொரு சாயங்கால இடத்துல பார்த்தோம். அதே போல தான் ஒவ்வொரு நாளும் அந்த அபிஷேகம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். பரிசுத்தாவே நமக்குள்ளாக இருக்கணும். நம்முடைய என்ன சொல்றது? நம்முடைய தீபம் பிரகாசமாக இருக்க வேண்டும். 5வது என்ன செய்தார்கள்? அவர்கள் தேவன் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் அவர்கள் பாதுகாத்து வைத்தார்கள். ஆமென், அல்லேலூயா. பாதுகாத்து வைக்க வேண்டிய 3 காரியம் சொன்னேன். முதல் காரியம் என்னது? நம்முடைய ஆலயத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். ஆலயத்துடைய பொருட்களை நாம் பாதுகாக்க வேண்டும். 2வது நம்முடைய சரீரத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். 3வது என்னத்தை பாதுகாக்கணும்? நம்முடைய இருதயத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. தேவனை சார்ந்திருக்குன்னு சொன்னால் இந்த 5 காரியத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா 19ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் எதை இழந்தார்களோ மீண்டுமாக அதை மேற்கொள்ளும்படியாக ஆண்டவர் செய்தார். ஆமென். அந்த 19ஆம் வசனத்தை வாசித்து முடிக்கலாம். நம்ம 19ஆம் வசனம், அபியா எரோமியாயை பின்தொடர்ந்து அவனுக்கு உண்டான பட்டணங்களாகிய பெத்லேயும் அதின் கிராமங்களையும், ஏஷாவையும் அதின் கிராமங்களையும், எப்பேரோனையும் அதின் கிராமங்களையும் பிடித்தான். அதாவது அதற்கு முன்பதாக அதை இழந்து போனாங்க யூதர்கள். இஸ்ரவேல் தேசத்தார் என்ன பண்ணாங்க? யூதா குலத்திலிருந்து, யூதா கோத்திரத்திலிருந்து, யூதா தேசத்திலிருந்து இந்த பட்டணங்களை அவங்க பிடிச்சு கொண்டாங்க. ஆனா என்னைக்கு அவங்க தேவனை சார்ந்திருந்தாங்களோ, ஆண்டவரை சார்ந்து அவங்க மேற்கொண்டாங்களோ, மீண்டுமாக இழந்து போன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவர்களுக்கு திரும்ப கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. இந்த 5 காரியங்கள் நீங்க செய்து பாருங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நீங்க இழந்த காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஏசாயா அழகாக சொல்ற, ஏசாயா தீர்க்கதரிசியாக சொல்கிறார், நான் கர்த்தரை சார்ந்திருப்பேன் என்று சொன்னால் கர்த்தரை நீ காத்திருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? புது பலன் அடைந்து அவர்கள் என்ன பண்ணுவார்களாம்? கழுகுகளை போல செட்டைகளை விரித்து உயர பறக்க. அப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை நீங்கள் சார்ந்திருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா.